ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தர் நிறைவேற்றும் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற பண்ணுகிறவர். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நிறைவேற்றும் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற பண்ணுகிறவர். நம்முடைய கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? நிறைவேற பண்ணுவார். அவர் நிறைவேற்றும் கர்த்தராய் இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நான் இப்படி சொல்லுகிறேன், நிறைவேற்றுவதற்கே வந்த இயேசு. ஆமென். இந்த மாதத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எதற்கு வந்தார்? எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு வந்தார். எதுவும் அவர் நிறைவேற்றலை அப்படின்னு இல்லை. இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சில காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் இன்றைக்கு அதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. சில வேளையில் நம்முடைய தாளந்து, திறமை, முயற்சி எல்லாவற்றிலையும் நாம் மெனக்கிட்டு சில வேலைகளை செய்து எப்படியாகிலும் சாதித்து விடலாம் என்று இருப்போம். ஆனால் அது நம்ம நினைச்ச நேரத்தில் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அவர் ஒவ்வொன்றாய் சொல்லி வருகிறார். அவர் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்த உடனே போதிக்க இவங்க எல்லாரும் ஏற்கனவே பேசின ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் இவங்க இயேசு சொன்னதோட என்ன பண்ணி பார்க்குறாங்க, கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க, வேதபாரகர் அப்படி சொல்லலையே, அன்னைக்கு ஆசாரியர்கள் அப்படி சொல்லலையே, நீங்கள் என்ன இயேசுவே வித்தியாசமாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டதெல்லாம் தப்புன்னு மாதிரிலாம் சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற விதத்தில் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, குழப்பத்தில் அப்படியே என்ன இப்படி வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு இயேசுவை பார்த்து அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற வேளையில் தான் அந்த யோசனையை அறிந்து இயேசு பதில் கொடுக்கிறார். நான் எந்த நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வரல, அழிக்கிறது என் வேலை இல்லை. ஆனால் அதனுடைய நிறைவேறுதல் என்னன்னு நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நியாயப்பிரமாணமும் நிறைவேறும் என்று நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் யார்? இயேசுதான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். நீங்கள் கலாத்தியர் புஸ்தகத்தை முழுவதும் வாசிப்பீர்கள் என்றால் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு எப்படி நிறைவாக இருக்கிறார் என்று அந்த ஒரு புஸ்தகம், கலாத்திய புஸ்தகம் மாத்திரம் உங்களுக்கு முழு விளக்கத்தை கொடுக்கும். அதில் விசேஷமாய் 3ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நிறைவேற்ற வந்த கர்த்தர். அப்போ எனக்கு நிறைவேறாதது இன்னும் நிறையா இருக்குது. நான் வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படாத விஷயங்கள் நிறையா இருக்கிறது. அதை எப்படி நான் அதை நிறைவேற பண்ணுவது என்பதை இன்றைக்கு தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இருந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தான் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன வந்துருச்சு, அதுக்கு பிறகு தான் இயேசு வர்றாருங்கிற செய்தி வந்துருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது?
அந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யார் வரைக்கும் தான் இருந்துச்சான்? யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம், அதாவது அன்று முதல் அந்த நாளிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் எப்படி அறிவிக்கப்பட்டதா? சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில், பலவந்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, கட்டாயமாக வந்தாகணும். அது பேர் தான் பலவந்தம். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறது அல்ல விஷயம். பலவந்தம் என்பது என்ன? உங்களுக்கு பிடிக்காட்டாலும் பாஸ்டர் கட்டாயப்படுத்துகிறாரு. ஆமாம், தப்பான விஷயத்துக்கு இல்லை தானே, பரிசுத்த விஷயத்துக்கு தானே, நல்ல விஷயத்துக்கு தானே. அப்போ அதை அப்படி தான் செய்வோம். சில நேரம் ஒத்து போக முடியாது, சில நேரம் யோசனை வரும், என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, பலவந்தம் பண்ணி தான் ஆகணும். ஏன்? இது தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயம். அல்லேலூயா. இது சுவிசேஷம், அது அப்படித்தான் இருக்கும். அப்போ இயேசு பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த இடத்துல கூட எல்லாருடைய இருதயத்தின் சிந்தையும், நாங்கள் ஏற்கனவே கேட்டது மாதிரி இல்லையே, இதில் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா இது சுவிசேஷம். அல்லேலூயா. ஏனென்றால் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவரை குறித்து பேசுவோம். தீர்க்க தரிசனத்தை குறித்து அல்ல, அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு நிறைவு யார்? இயேசு. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள் வந்தாலே தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் உங்களுக்குள் நிறைவேறும் என்று அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் மூலமாக எல்லாம் நிறைவேறுது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் காரியங்களை நிறைவேற்ற போகிறார். நீங்கள் இதுவரைக்கு சில காரியங்கள் நிறைவேறவில்லை என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற போகிறது. அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் என்ன செய்துட்டான்? நிறைவேறிற்று. எப்படி நிறைவேறிற்று? அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொன்னபடி நிறைவேற்றிட்டார். ஏனென்றால் அவர் சொன்னார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பேன் என்றார். சொன்னபடியே ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சில விஷயத்தில் நீங்கள் நம்முடைய அறிவை வைத்து அளவிடவே கூடாது. எதை? ஆண்டவருடைய காரியத்தை. சபைக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஞானத்தை வைத்து, அறிவை வைத்து, உங்களுடைய படிப்பை வைத்து வசனத்தை புரிய நினைக்கக்கூடாது. இங்கே வந்த உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா, படிக்காத மேதை மாதிரி உட்காரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு படிப்படிவும் இல்லாத ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி இருந்தாதான் சில விஷயமே புரியும். ஏன்னா நம்முடைய அறிவாற்றல் என்ன செய்யும்? நிறையா நேரத்தில் சில விஷயத்தை கேட்கும்போது அது நம்முடைய அறிவின் மிகுதியினாலே சில நேரம் டக்குன்னு வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். அந்த விஷயத்தை உள்ள ஏற்றுக்கொள்ள விடாது. காரணம் என்ன என்றால், இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள் அவ்வளவு இருக்கிறது. உலகத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யவே செய்யாது. ஆகையினால தான் இயேசு போதித்து கொண்டு இருந்த பொழுது அங்கு இருந்தவர்களுடைய மனநிலை எல்லாம் வித்தியாசமாய் மாறுகிறது. இன்னும் ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு குரூப் எந்திரிச்சிச்சு. ஐயோ, நீங்கள் ரொம்ப கடினமாக இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, உங்களை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லி அப்படியே போயிட்டாங்களாம். யாருக்கு? இயேசு பேசும்போது. ஏனென்றால் அவர் நிறைவேற்ற வந்தவர். அப்போ அவர் நிறைவேற்றுவதற்குரிய காரியங்களை அவர் சொல்லும்போது அவர் நிறைவேற்ற வந்தவராக இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறதின்படியே நாமும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேற மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகையினால தான் அது பலவந்தமாய்
நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி வந்தார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் பல வசனங்களை மாத்திரம் வேகமாய் சொல்லிவிட்டு மத்தேயு 8:17, மத்தேயு 12:17, மத்தேயு 13:14, மத்தேயு 13:35, மத்தேயு 21:5 இந்த வசனங்களிலே சும்மா உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக இந்த வசனத்தை சொல்கிறேன். இந்த வசனங்களிலே பார்த்தீங்கன்னா தேவ வசனம், அதாவது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று, தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டது இப்படி ஆயிற்று அப்படின்னு வரிசையா சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசனத்தினால் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ, ஏசாயா தீர்க்கதரிசினால் என்ன சொல்லப்பட்டதோ, இப்போ நான் வாசிச்ச அவ்வளோ வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது யார் மூலமா நிறைவேறிச்சான்? இயேசு கிறிஸ்து மூலமாய். அவர் தன்னுடைய போதனையிலே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி. ஏன் அதை அடிக்கடி மென்ஷன் பண்ணார் அப்படின்னா, அங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் எதை தெரியும்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் தெரியும். ஏனென்றால் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு கிடையாது. இயேசு பிரசங்கிக்கும் பொழுது என்ன இருந்தது? தோரா இருந்தது. ஆதி ஆமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் தோரா, அது பேர் 5 புஸ்தகங்கள். பென்டடுக், பஞ்சாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 புஸ்தகமும், அப்புறம் சில சங்கீத புஸ்தகங்களும், அப்புறம் சில தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் தான் இருந்துச்சு. அப்போ இயேசு பிரசங்கிக்கும் பொழுது சபையில் எது அதிகமாய் பயன்படுத்தப்பட்டது என்றால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் யாரை பற்றி எழுதியிருக்கிறது என்றால் மேசியாவை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த மேசியா வந்த இயேசு என்று யாரும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தபடினாலே இயேசு அதிகமாய் எதை சொன்னார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை சொல்லுகிறார். நான் இப்போ சொன்ன அந்த வசனத்தில் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசினால் சொன்னது நிறைவேறும்படி ஒரு பாலகன் நமக்கு கொடுக்கப்படுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். இயேசு பாலகனாய் பிறந்தார். நிறைவேறும், நிறைவேற்றுகிறவர். அப்போ நம்முடைய கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடினால், அப்போ அவர் நிறைவேற்றுவதற்கு எப்படி வழி உண்டோ அதை செய்யணும். எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் வேலையை ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. நீங்கள் நிறைவேற்றலைன்னா என்ன செய்கிறாங்க? ஓகே, வெரி குட் வெரி குட் அப்படி சொல்லுவாங்களா? நீங்கள் அதை சரியாக நிறைவேற்றலை என்ன செய்வாங்க? உங்களை அப்படியே சந்தோஷப்படுவாங்களா? இல்லையே. நம்ம நிறைவேற்றலைன்னு தெரிஞ்ச உடனேயே முதல் வேலையாக என்ன செய்வாங்கன்னா நம்முடைய பணத்தில் கை வைப்பாங்க. உடனே நமக்கு வர வேண்டியதெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன வரும்? புரிதல் வரும். வேறு எதையும் செஞ்சாக்கா திட்டினா கூட திட்டிட்டு அப்படின்ட்டு நைட்டு தூங்கி எந்திரிச்சு சில பேருக்கு காலையில் திட்டினது ஒன்றுமே செய்யாது. அதனால் அவனுக்கு தெரியும், கம்பெனிக்காரனுக்கு ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? திட்டுறதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க. உடனே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இந்த மாதம் இந்த இன்சென்டிவ்லாம் கட். ஏன்னா உங்கள் ஒர்க்கு பெர்ஃபார்மன்ஸில் நிறைவேறுதல் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அடுத்த மாதம் என்ன செய்வோன்னா அந்த தவறு வராமல் ரொம்ப கவனமாக இருப்போம். ஆமாவா இல்லையா? ரொம்ப கவனமாக அந்த வேலையை செய்வோம். அந்த வேலையை அதுக்கு பிறகு கவனமாக செய்து அந்த குறை நம்மிடத்தில் இல்லாதபடி, குறை பேசின அதே வாய் திரும்ப என்னவும் செய்யும் தெரியுமா? அதுவும் எல்லாரும் முன்னாலேயும். இப்படி ஒரு வீக்காக இருந்துச்சு. ஒரு கடந்த 3 மாதமாக பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்குது? பெஸ்ட்டாக இருக்குது. எதை வைத்து சொல்லப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிற விஷயத்தை வைத்து. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேறுவதற்கு நானும் என்ன செய்யணும்? அந்த நிறைவேற பண்ணுகிற கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு உரிய எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நான் செய்வேன் என்றால் என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொன்னது எதுவும் நிறைவேறாமல் போகவே போகாது. நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன நிறைவேற்றினா கர்த்தர் நிறைவேற்றுவாருங்கிறத என்ன செய்யறதில்ல, புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் அவர் எனக்கு என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அதுவும் நாம் எடுத்துக்கொள்ளுகிற விதத்தில் அல்ல நிறைவேற்றுதல். அந்த கொஸ்டின் நம்மள்தான் இருக்கக்கூடாது. கொஸ்டின் யாரு தான் இருக்கணும்? கொஸ்டின் அவர் தான் இருக்கணும். நம்ம சில நேரம் என்ன செய்கிறோம்னா நம்மளே ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி அதுக்கு பதில் நம்மளே பேசிக்கிறோம். இல்லை, அவருடைய கேள்விக்கு பதில் சரியாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு
அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட அங்கிருந்த எல்லார்ட்டையும் பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் நிறைவேற்ற வந்தேன். நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் நிறைவேற்ற வந்தேன், நான் நிறைவேற்ற வந்தேன். அப்போ நமக்குள் இன்றைக்கு வாசம் பண்ணுகிற அவர் என்ன தான் செய்கிறாரு? இப்பவும் நிறைவேற்ற தான் செய்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லவர். ஆனால் சில நேரத்தில் 15 முறை அல்ல, சில நேரத்தில் பல வருஷங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் நிறைவேற்றலை, இனிமேல் எங்கே நிறைவேற்ற போகிறாருன்னு சோர்ந்து விட வேண்டாம். கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எப்படி அதை சொல்ல முடியும்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிப்போம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் தன் தகப்பனுக்கு கர்த்தர் செய்த காரியத்தை அவர் சொல்லி மகிமைப்படுத்துகிறார். எப்படி சொல்றார் பாருங்க. அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன செய்தாராம்? நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாம் நிறைவேற்றினார்னு சொல்லி தாவீதுடைய மகன் சாலமோன் அதை தெளிவாக பேசுகிறார். என் அப்பாவுக்கு என் ஆண்டவர் சொல்லி இருந்தார், அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் என்ன செய்து முடித்தாராம்? நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின அதே கிருபை இன்றைக்கு உங்களுக்கும் தருவாராக, உங்களுக்கும் அப்படியே நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர். தாவீதுக்கு அருளினதின்படியே உங்களுக்கும் செய்து முடிப்பாராக. தாவீதை பார்த்து அங்கே ஆண்டவர் என்னெல்லாம் தருவேன்னு சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு குறித்து, நம்மை குறித்து எத்தனை காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதின்படியே கர்த்தர் செய்வார். 20ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை, ஆமென். எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு, என்ன கட்டணும்னு? ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டார். என்னுடைய சிறு பிராயத்தில், அதாவது விவரம் தெரிந்த காலத்திலிருந்து நான் பார்த்தது, எங்கள் அப்பா எப்போதும் சர்ச்சை கட்டிக்கிட்டே இருப்பார். எப்படி ஒரு 6 சபை கட்டியிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா கட்டிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே பாரு, என்னை அழைச்சபடி நான் கட்டினேன், உன்னை அழைச்சபடி நீ போய் கட்டுன்னு எதையுமே தரல. வந்திருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் 0லேருந்து ஆரம்பித்து வந்து இப்போ இப்படி இருக்குது. ஹல்லேலூயா. அவர் எதையுமே தரல. நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பி, 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சபையை கொடுத்துருந்தா எல்லாம் பெரிய அளவில் இருந்திருக்கலாம் தானே. ஆனால் அவர் பாருங்க, நீ செட்டில் ஆகுறதோ நீ பணம் காசில் கொளிக்கிறதோ எனக்கு தேவையில்லை. கர்த்தர் ஒன்று அழைச்சிருந்தா நீ போய் தனியாக நின்று உனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பின்படி நீ செய், அவர் உனக்கு எல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு எதையுமே என்ன செய்யாமல் விட்டார்? தரவே இல்லை. நாங்களும் யாரும் வருத்தப்படவும் இல்லை. ஏன்னா அவரை நம்பி நாங்களும் ஊழியம் செய்ய முடியாது. நான் எங்கள் அப்பாவை நம்பி ஊழியத்துக்கு வரல, நான் கர்த்தரை நம்பி வந்தேன். ஹல்லேலூயா. அவர் கைவிட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. இதே பகுதியில் பணத்தோடு இருக்கிற நிறைய பேருக்கு இன்னும் என்ன செய்யலை? சொந்த சபை இல்லை. ஏஜிலேயே திருச்சிக்குள்ளே சிட்டி லிமிட்டில் 3 சொந்த சபை தான் இருக்குது. அதில் ஒன்று நம்ம சபை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மளை சும்மா விடலை. ஏன்னா என் தகப்பனார் என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பார்னா, ஆண்டவரே நான் உமக்கு ஆலயம் கட்டுறேன், என் பிள்ளைகளும் என்ன செய்யணும்? கட்டணும். ஆமென் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு கட்டினதெல்லாம் அவர் கட்டினது தான் அவர் வேலை. எனக்கு பாருங்கள், எனக்கு கட்டியே தரல, கட்டினதாக தந்துட்டார். நான் உட்காந்து கட்டிக்கிட்டு இல்லை, கட்டினதாகவே தந்துட்டார். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உன்னை சொன்னால் அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, உன்னை கர்த்தர் அழைத்தால் உன் மூலமாய் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். என்னுடைய தகப்பனார் ஊழியத்துக்கு நான் வருகிறேன் என்று சொன்ன உடனே சொன்ன ஆலோசனையில் முக்கியமான ஆலோசனை என்ன தெரியுமா?
டோன்ட் யூஸ் எனி இன்ஃப்ளூயன்ஸ். எந்த விதமான எதை பயன்படுத்தக்கூடாது? சொந்தக்காரங்க, அரசியல்வாதி, அதிகாரங்கள், நண்பர்கள் அப்படின்னு பயன்படுத்தி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையான ஒரு ஆலோசனை கொடுத்தார். இதே அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனமானாலும் சரி, எனக்கு அறிமுகமானவர்கள் ஆனாலும் சரி, இந்த சபை வாங்கும்போது என்னுடைய அறிமுகத்தில் உள்ள விஷயத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ குயிக்காக வேலை நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் இப்போ எதுக்குமே வாங்கலை, எதுக்குமே செய்யலை. ஏன் பாஸ்டர் இப்படி இருக்கீங்க? எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சு நல்லா இருக்கலாம்ல. ஆண்டவர் தரும் பொழுது அது நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய யுக்தியை பயன்படுத்தி அறிமுகமானவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க, அவங்க இவங்கன்னு போய் எல்லாத்திட்டையும் இது பண்ணாக்க உண்மையிலே நம்முடைய சபையை ஈஸியாக சீக்கிரமாக எல்லாம் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆனால் அது எதில் போய் முடிஞ்சிடும்? அது என்னுடைய சுயத்தில் சுய ஆதாயம் பண்ணினதாக முடிந்துவிடும். ஆகையினால தான் ஆண்டவர் அவருடைய ஆலயம் என்று சொன்னால் அதை எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். என் விருப்பத்துக்கு நான் செஞ்சுட்டு போகிறதில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி செய்யணுமோ அதை தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நிறைவேற்றுகிறவர் என்று சொன்னால் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் நிறைவேற்றாமல் போவதே இல்லை. அவர் நிறைவேற்றுவதற்கு அவரை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. ஆகையினால தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னபடியே கர்த்தர் அந்த கரத்தினால் அதை செய்தார் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக யோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வாராம்? நிறைவேற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? யோபு தன் அனுபவத்தில் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம். பார்த்தீங்களா? உங்களுக்கு நிறைவேற்றுறதுக்குன்னு ஆண்டவர்கிட்ட நிறையா இருக்குதான், நிறையா இருக்குதான். இந்த நிலைமை, எந்த நிலைமையிலிருந்து யோபு இதை சொல்கிறாரு? நம்மளை மாதிரி சுகமாக இருந்துட்டு சொல்லலை, நம்மளை மாதிரி நல்லா இருந்துட்டு சொல்லலை. படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கார், வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார். அவமானம், நிந்தை, வாரம் புறம்லாம் திட்டிகிட்டு போகிறான். சில பேர் வசனத்தில் அப்படி இருக்குது, தலையை துலுக்கி என்ன பண்ணாங்களாம்? அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து மரியாதை இல்லாமல் பண்ணாங்களாம். ஏன்னா இவர் எப்படி அனுபவத்தில் இருந்தானா, காலை நெய்யினால் கழுகுற அளவுக்கு அவர் வசதியில் இருந்தார். நம்ம ஊரில் உடனே சொல்லுவாங்க, வசதி இருக்கும்போது நல்லா ஆடுனில்ல, பாரு இன்னைக்கு போச்சா. அப்படி உங்களை சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றினால் முந்தி இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாயிரும். இழந்ததெல்லாம் திரும்ப தந்துடுவார். நீங்கள் இழந்ததா நினச்சிக்கிட்டு இருக்கிற அவ்வளோத்துக்கும் ஈடாக கர்த்தர் உங்களுக்கு தந்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகையினால தான் யோபு தன் சொந்த அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. முகத்தை பார்த்து சொல்லுங்க, அப்போ தானே நல்லா இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்க, பலிக்கும். அப்படியே நீங்கள் சொல்லுங்க, பாருங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்க. கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா லக்கி ஆகி போச்சு. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, முகத்துக்கு முகம் பார்த்து விசுவாசமாக தைரியமாக சொல்லுங்கள், உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதத்துக்கு நான் சொல்லிட்டேன் என் மனைவியை பார்த்து. அல்லேலூயா. அப்போ எனக்கு குறிச்சிருக்கிறத ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழிக்கிறதுக்கு வரல, எதையும் நான் யாரையும் அழிக்கவும் வரல. ஏன் அழிக்கிறது என் நோக்கம் இல்லை. என் நோக்கமே, நான் எதுக்கு வந்தேன்னா ஜீவன் கொடுக்க, சமாதானம் கொடுக்க. திருடன் எப்படி வருகிறான்? திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி வருகிறேன். இன்றைக்கு நமக்கு அவர் ஜீவன் கொடுக்க வந்தவர் இயேசு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் நிறைவேற்றும்படியே வந்தேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீர் கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார்.
எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் ஆண்டவர் என்ன பேசிட்டார், அப்படி தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவான உடனேனா அங்கே சம்திங் இஸ் தேர், கருவில் இருக்குன்னு அர்த்தம். உருவாக்கும் முன்னேனா என்ன அர்த்தம்? அந்த வயிற்றுக்குள்ள அந்த கரு வரவே இல்லை, ஆனால் நான் எரேமியான்னு ஒருத்தனை நினைச்சேங்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதுங்க? அப்போ உங்களையும் அப்படி தானே நினச்சிருப்பார், அப்போ உங்களையும் அப்படி தானே திட்டம் பண்ணியிருப்பார், உங்களையும் என்னையும் அப்படி தானே கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நீங்கள் இயேசு பின்னால் அல்லது இயேசுவை கூப்பிடுறதுனால, ஆண்டவரோடு இருக்கிறனால ஏதோ நினச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருக்குது. உங்கள் எல்லாரையும் வச்சு ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்குள்ளே நம்ம வராதனால அவர் கொஞ்சம் என்ன செய்ய, நான் பிளான் பண்ணது ஒன்று, இவங்கெல்லாம் பண்ணுறது ஒன்றா இருக்க. ஒருவேளை கர்த்தர் சித்தமான இந்த வாரங்கள் எல்லாமே கர்த்தருடைய அந்த திட்டத்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. தெளிவாக சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் ஏன் ஆண்டவர் கூட இருக்கேனே எனக்கு தெரில அப்படின்னா என்ன செய்கிறது? அப்படி தான் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னேவா, உருவாக்கும் முன்னேவா, உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை என்ன செய்தனா? என்ன ஒரு வாய்ப்பு பாருங்க. பிறக்கும் போதே ஹோலி சைல்டு, பிறக்கும் போதே யாரு? ஹோலி சைல்டு. நம்ம குழந்தைகள்லாம் அப்படி தான் ஆசீர்வாதம் அடைந்து வரணும். அவர் சொல்றாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கையில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்குரிய டெசிக்னேஷன் ரிசர்வ்ட் ஆயிடுச்சு. பிறந்த பிறகு இல்லை, அந்த குழந்தை இந்த பெற்றோருக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிற பிளான் வர்றதுக்கு முன்னாலேயே எந்த பிளான் ரெடி ஆயிடுச்சு? தீர்க்கதரிசி என்ற பிளான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவரை தான் நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். அப்படி செய்கிறவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஏதோ சாதாரண பிள்ளைன்னு நினைக்கக்கூடாது. ஏதோ ஆண்டவர் பிளான் வச்சுருக்காரு, என் பிள்ளை மேலே கர்த்தர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? அல்லேலூயா. உங்கள் பிள்ளையை தொட்டு சொல்லணும், கர்த்தாவே உங்கள் பிளான் படி இந்த பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன் பிளானெல்லாம் திணிக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் பிளான்லாம் திணிக்கக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஊழியத்தில் இருக்கிறேன், இந்த டெய்லி டியூஷனுக்கு போய் விட்டுட்டு என் பிள்ளைக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த சப்ஜெக்ட்லாம் திறந்து சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் எனக்கு முடியாத ஆண்டவரே. ஆகினால என் பிள்ளைக்கு நிறையா என்ன கொடுத்துருங்க. இது வரைக்கும் டியூஷனுக்கெலாம் என்ன செஞ்சதில்லை, அனுப்புனதே இல்லை. ஏன்னா எனக்கு முடியாது ஆண்டவரே. தெரியாது ஒரு பக்கம் இருக்கட்டும், முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லி என்ன சப்ஜெக்டோ அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் தெரியாது. இதெல்லாம் முடியாத ஆண்டவரே. அதனால் அவங்களே படிக்கும் போது அவங்களுக்கே அவங்க மண்டையில் என்ன மூளையில் மனசில் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கங்க, பதிய வச்சுக்கோங்க. டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புறது தான். எல்லா எக்ஸ்பென்ஸும் கட் ஆயிடுச்சு. என்ன எக்ஸ்பென்ஸு? ஏன்னா அந்த நமக்கு இருக்கணும்ல. அப்போ இது எல்லாத்தையும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சாட்சியாக இருக்கனால இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன். அனுப்புறது தப்புன்னு சொல்லலைங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாளும் மார்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதே இல்லை. ஆண்டவரே உம்முடைய சித்தம். ஏன்னா நான் நிறையா விஷயத்தை பார்த்தேன். அப்துல் கலாம் சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கலை அப்படின்றாரு. ஆனால் அவர் தான் யாராக மாறிட்டார். அதுதான் உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்து பரீட்சை எழுதி எடுக்கிற மார்க் அல்ல, நான் எவ்வளவு உருவாகிறேங்கிறது தான் முக்கியம். நான் எப்படி உண்டாயிருக்கிறேங்கிறது தான் முக்கியம். என்னை குறித்து என்ன திட்டம் இருக்குங்கிறது தான் முக்கியம். எத்தனை பேர் நான் சொல்கிறதுக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னை குறித்து ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளானுக்குள்ளே இருந்துக்கணும். அப்போ ஆண்டவர் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து அவர் உருவாகும் முன்னே அங்கே ஒரு பிளான் வச்சிருக்கிறாராம்.
உங்களை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு இணைந்து செயல்பட விரும்புகிறார். என்னது, அவர் என் கூட இணைஞ்சு செயல்பட விரும்புகிறார்? ஆமாம், ஆண்டவர் உங்களோடு இணைந்து செயல்பட விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? புரியலன்னா இந்த மாதம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு இந்த தலைப்பில் தான் பேச போகிறேன். ஆண்டவர் உங்களோடு இணைந்து என்ன செய்ய விரும்புகிறார்? செயல்பட விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் மட்டும் போதும், அவர் உங்கள் கூட இணைஞ்சி செய்ய விரும்புகிறாரு. அப்படியா, ஆண்டவர் அவ்வளவு என் மேலே என்னை நம்புவாரா? அவர் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா, அது உண்மை. அப்போ அவர் தொடர்ந்து வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் கர்த்தாவே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைக்கு ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன் என்றான். அப்படி பார்த்தேன்னு சொன்ன உடனே அவர் காமிச்சதை இவன் கரெக்டாக ரிப்ளை பண்ண உடனே தான் சொல்கிறாரு, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை குறித்து ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் நம்மளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏதோ வழி இல்லாமல் இந்த சர்ச்சைக்கு வரம்னு நினச்சிடாதீங்க. உங்கள் மேலே ஒரு பிளான் வச்சதுனால தான் ஆண்டவர் கொண்டு வந்து சபையில் வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை சரி பண்ணி இந்த பாஸ்டர் மூலமாக தான் கொண்டு வர முடியும்னு அவர் ஒரு பிளான் வச்சுட்டாரு. அதனால தான் ஏன்ட்ட கொண்டு வந்து விட்டுருக்காரு. பாஸ்டர்மா நினைப்பாங்க, நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கேன்னா சபையில் இருக்க எல்லாரும் அது வேறு மாதிரி மாட்டு, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களெல்லாம் கொடுத்துருக்காருன்னா நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, உங்களை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து, நானும் நீங்களும் சேர்ந்து, கர்த்தரும் நம்மளும் சேர்ந்து செயல்படுறதுக்கு கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த திட்டத்தை வேத வசனத்தின் வழியாக நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்போது, புரிந்து கொள்ளும்போது, ஓ, ஆண்டவர் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து வருகிறாரா என்றது நான் அந்த செய்திகளை ஆயத்தம் பண்ணும்போதே எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவரே, எங்களை கொண்டு இவ்வளவு செய்ய விரும்புகிறீரா? எங்களை வச்சு இவ்வளோ பிளானா, இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்கிறா? ஆமாம் ஆமாம். அப்போ நம்மை ஆண்டவர் அவிதமாய் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ யாருக்கெல்லாம் தாவீதுக்கு சொன்னபடியே நிறைவேற்றினார், யோபுவுக்கு சொன்னபடி நிறைவேற்றினார், எரேமியாவுக்கு சொன்னபடி நிறைவேற்றினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, சொன்ன காலம் ஒன்று இருந்தது, வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட காலம் ஒன்று இருந்தது, ஆனால் அது நிறைவேறும் காலம் வந்தபோது, அல்லேலூயா, நமக்கும் சொல்லப்பட்டது நிறையா இருக்குது, நாம் தகுதியானது நிறையா இருக்கிறது. சில காரியங்களுக்காக நாம் என்றோ தகுதியாகிவிட்டோம், ஆனால் இன்றும் அடைய விடியவில்லை என்றால் காலம் நிறைவேறும் பொழுது நடக்கும். அல்லேலூயா. காலம் நிறைவேறும் போது அது நடக்கும், நடந்தே தீரும். ஒருவேளை நான் நினைத்த அன்றைக்கு தராததுனால கர்த்தர் தராமல் விட்டுட்டார் நினைக்கக்கூடாது. நீங்கள் தகுதியாக இருக்கிறேன் என்று நினைத்த அன்று அதை நீங்கள் பெறக்கூடாது என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார், தரவில்லை. அப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அதனால தரல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் தருகிறார் என்றால் அன்றைக்கு அவர் திட்டம் பண்ணி விட்டார், அவர் தந்து விட்டார். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உள்ள சம்பளம் இன்க்ரீஸாக இருந்தாலும் சரி, சொந்த இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குகிற உலக பொருட்களில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னபடி தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். இந்த வாக்கு தத்தம் 75 வயதிலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் 100வது வயதில் தான் அது நிறைவேறும் காலத்துக்கே வருது.
அது வரைக்கும் என்ன நடந்து போச்சு? அப்போஸ்தலர் 7:18. அப்படிப்பட்ட உபத்திரவத்திலே வைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் இந்த உபத்திரவத்துக்குள்ளே வருவார்கள் என்று ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? சொல்லியிருந்தார். 400 வருஷம் இவங்களுக்கு என்ன உண்டாகும்? உபத்திரவம் உண்டாகும். சொன்னபடியே அது நிறைவேறிற்று. அப்போ ஈசாக்கு வருவதற்கான காலமும் நிறைவேறும் காலம் வரும்பொழுது நடந்தது, அடிமைத்தனமும் நிறைவேறும் காலம் வரும்போது அதுவும் நடந்தது. ரோமர் 4:21 பாருங்க. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன ஆனாரா? வல்லவர் ஆனார். யாக்கோபு நிருபம் 2:23 பாருங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சொன்னபடி அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நாம் அதை புரிந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் சொன்னபடி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வந்த தேவனே, எங்களுக்கும் நீர் நிறைவேற்றும். அதனால தான் இயேசு சொன்னார், நான் நிறைவேற்ற தான் வந்தேன், எந்த வாக்குத்தத்தத்தையும் எதுக்கு வரல? அழிக்க வரல. உங்களுக்கான வாக்குத்தத்தம் என்ன? நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இப்படி கிடச்சிருக்கோம். வேதம் வாசிக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது வாக்குத்தத்தம், சில நேரத்தில் யாராகிலும் வந்து ஜெபிக்கும்போது நமக்கு வாக்குத்தத்தம், இப்படி பல விதத்தில் வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கும். உங்களுடைய தனி ஜெபத்தில் வாக்குத்தத்தம், இந்த 4 விதத்தில் வாக்குத்தத்தம் வந்திருக்கும். இந்த 4ல் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சார்ந்து அதோடு ஒன்றி நீங்கள் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உடனே அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சரி, இப்போ எனக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நிறைவேறலை. நிறைய விஷயம் எனக்கு நிறைவேறலை. நிறைவேற நான் என்ன செய்கிறது? நிறைவேறணுன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னா, இதை நாம் செய்வோம். 2 காரியங்கள். என்ன அப்படின்னா, முதல் காரியம் யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இப்போ ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுனா நான் நிறைவேற்றுறதுக்கு இருக்கு. நான் நிறைவேற்றணுமா? என்ன நிறைவேற்றணும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, அவ்வளோதான். இன்னொருவரை தரக்குறைவாக நினைப்பது போல உங்கள் மனதில் இருந்தால் கர்த்தர் நிறைவேற்ற முடியாது. உங்களை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படிங்கிற இடம் எங்கே அப்படின்னா, நீங்கள் வாழணும்னு நினைக்கிற மாதிரியே இன்னொருத்தரும் வாழுவாங்கன்னு என்ன செய்யணும்? நினைக்கணும். அந்த இடத்துல மாற்று யோசனை வந்தால் நிறைவேறுதல் தடை செய்யப்படுகிறது. ஏனென்றால் வேத வசனம் பொய் சொல்லாது. வேத வசனம் நமக்கு பல காரியங்களை சொல்லுகிறதில் எதுவும் பொய் அல்ல. இந்த வேத வசனங்கள் வாக்கியங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமுமாக இருக்கிறது. அப்போ நான் என்னை நேசிக்கிறது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்கிற ராஜரீக பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் செய்கிறீங்க? இடையில ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அப்போது நல்லா காம்பவுண்டு சோறுலாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இப்படி கிராஸாக கம்பு அடுக்கி வச்சுருக்காங்க. நான் இடத்தெல்லாம் சொல்ல விரும்பலை. கிராஸாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க? கம்பெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. எதுக்கு? அதை ஒட்டி யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது, வண்டியெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது. இப்போ இவங்க எங்கேயாவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காம்பவுண்டு கட்டின ஓனரோ ஆஃபீஸரோ போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வைக்கிற இடத்துலலாம் கம்பு வச்சுருந்தா இவங்க காரை எங்கே விடுவாங்க? இதுதான் அந்த பிரமாணம், ராஜரீக பிரமாணம். உங்களுக்கு அப்படி நடக்கும்னா அடுத்தவங்களுக்கும் உங்கள் சிந்தைக்குள்ளே இந்த விஷயத்தை மாற்றி யோசிக்கிறது வந்தால் உங்களுக்கு நிறைவேறுதல் கொடுக்க முடியாது. அப்போது நான் போனால் ஒரு இடம் எனக்கு பார்க்கிங்க்கு வேணும்னா நானும் இன்னொருத்தருக்கு என்ன கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள்.
இது திருச்சியில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொன்னது. ஒரு சில இடத்துல இருக்குது. அப்போது இங்கே முன்னால் வந்து இந்த ஏத்தால அவங்க கம்பெனி போட்ட உடனே அந்த கார்னரில் வண்டி நிற்கி பாருங்கள், ஒரு டாட்டா ஏஸ். அவங்க அந்த வாசல் அந்த ஓரமாக நிப்பாட்டியிருந்தாங்க. அப்போ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இடையில எங்கேயும் நிப்பாட்டாதீங்க, மற்றபடி வேணா அங்கே போய் நிப்பாட்டிக்கோங்க, அந்த மரத்துக்கிட்ட, வேப்ப மரத்துக்கிட்ட நிப்பாட்டிக்கோங்க. என் காரை நான் உள்ளே தான் நிப்பாட்டியிருப்பேன், எனக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்களுக்கு இங்கே கார் பைக்கெல்லாம் வரும், மற்ற நாள் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பாருங்கள், வார நேரம்லாம் என்கிட்ட விஷ் பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா எனக்கு அப்படி சில இடங்களுக்கு போகும்போது கார் பார்க்கிங் கிடச்சிருக்கு. வசனம் மேலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அமேசிங் கிரேஸ்ன்னு. அதை பார்த்துட்டு கூட ஒருத்தர் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு பார்க் பண்ண போனேன். சும்மா இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான், பார்க்கிங் விஷயம். ஆனால் நான் இதில் எதை நம்ம காண்பிக்கணும்னு சொல்கிறேன், அன்பு. ஹல்லேலூயா. அப்படி போனேன், அப்படி போய் நிப்பாட்ட போனேன். அங்கே வந்து நிப்பாட்ட முடியல. ஒருத்தர் என்னைய போன்ட்டார். அதுக்கு அடுத்த வீட்டுக்காரரு அங்கேருந்து பார்த்துட்டாரு, அமேசிங் கிரேஸ்ன்னு எழுதியிருக்கு. வெள்ளைச்சட்டை போட்ட ஒருத்தர் உள்ளே உட்காந்துருக்காரு. உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா, இங்கே அப்படி வாங்கினார். உடனே நான் நேராக போனேன், அவர் வீட்டை ஒட்டி நிப்பாட்டிட்டு, நீங்கள் பாஸ்டரா? ஆமாம் பாஸ்டர். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் காரை பார்த்துக்கிறேன். யாருன்னே தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம விட்டோம்னா தான் நமக்கு 4 பேர் என்ன செய்வாங்க, விடுவாங்க. ஏசப்பா என் பார்க்கிங்கே கிடைக்க மாட்டுக்கு, ஏசப்பா என் காரை எங்கே பார்க் பண்ணுவேன் ஆண்டவரே. அவர் சொன்னார், உன் வீட்டுக்கிட்ட ஒரு வேளை விட மாட்டுக்க, உனக்கு நான் ஏன் விடணும், ரோட்லேயே நில்லு. இறங்கி வந்துடுவார்னு நினச்சிடாதீங்க ஜெபம் பண்ண உடனே. அதெல்லாம் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, நீங்கள் ஒருத்தர் என்ன செய்யலை, விடலை. என்ன ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றவே மாட்டுக்காரு. சிலருக்கு நிறைவேற வந்ததையே நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், தடுத்துட்டோம். அவர் சொல்லுவார், உனக்கு நீ தடுத்தல, உனக்கு தடுக்க வர்றவங்களெல்லாம் நான் தடுக்கவே மாட்டேனா, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனா, எத்தனை பேர் வரான்னு பார்ப்போம் தடுக்க. இவன் 2 பேருக்கு தான் தடுத்தான், இவனை தடுக்க 200 பேர் வராங்களே. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. டேனியல் தனபால் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணி சாதிக்கலைன்னா விடு, எத்தனை பேர் யூடியூப்பில் டிவியில் ஜெபம் பண்ணுறேன்றாங்க, அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணி சாதிச்சுக்கிறேன் அப்படி நினச்சிட்டு போய் ஜெபம் பண்ணிடாதீங்க. அங்கே ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஏன்னா இது ஜெபத்தில் சரியாகிறது இல்லை. ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் அன்பு கூறுதலின் மூலமாகத்தான் சாங்ஷனே ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன் அன்பு கூறுதல் மூலமாக தான் சாங்ஷன் ஆகிற விஷயத்துக்கு யார் ஜெபம் பண்ணி நடக்கும்? ஒருத்தர் ஜெபம் பண்ணி நடக்காது. அப்போது என்னிடத்திலே நான் இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றி உள்ளேனா? என் ஆண்டவர் யாரு? எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறவர். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறவர். ஆனால் எனக்கு ஒன்றுமே நிறைவேறலை. எத்தனையோ லிஸ்ட்டில் இருக்குது. ஏன் நிறைவேறலைன்னா, நான் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை எவ்வளோ காமிச்சிருக்கிறேன், கிறிஸ்து என்னிடத்துலேருந்து எவ்வளோ வெளிப்பட்டிருக்கிறாரு, எவ்வளோ தூரம் அது நன்மையாக முடிஞ்சிருக்குது, இதை எல்லாத்தையும் பொறுத்து தான் கர்த்தர் எனக்கு காரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கவனிப்பார், இவ்வளவு கொடுத்தே அன்பு வரல, இன்னும் நான் நிறையா கொடுத்துட்டேன்னா என்ன செய்யாது? புரியுதா நான் சொல்கிறது? இடம் புரியுதா? இவ்வளோ கொடுத்ததுக்கே என்ன வரல, அன்பு சரியாக வெளியே வரலன்னா நான் நிறையா கொடுத்துட்டா என்ன ஆகும்? சுத்தமாக அன்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு இவ்வளவே போதும்னு சொல்லி நம்மளை அவ்வளோடு வச்சுருவார். அதுக்கு மேலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ முயற்சித்தாலும் அதுக்கு மேலே எகிறாது. அப்போது அங்கே ஏதோ ஒரு செயல்பாட்டில் என்ன வந்துருச்சு? அப்போ கர்த்தர் நிறைவேற்றுகிறவர், ஆனால் நானே நிறைவேற விடாமல் ஏதோ பண்ணியிருக்கிறேன். 2வது வேகமாக வாசிங்க, அப்போஸ்தலர் 1:5 பாருங்கள். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 2வது நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நான் அன்பை வெளிப்படுத்தணும். 2வது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்து காத்திருக்கணும். ஆவியானவர் கிரியை செய்வார். அவர் கிரியை செய்ய தான் என்னிடத்தில் மாற்றம் உண்டாகும். என் மாம்ச குணாதிசயங்கள் எப்பொழுது மாறும்? ஆவியானவர் கிரியை செய்ய தான் மாறும். அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுனால குணமெல்லாம் மாறாது.
ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ பிதாவின் வாக்கு தத்தம் என்னெல்லாம் இருக்குதோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். அப்போ என்னெல்லாம் நிறைவேறி இருக்கு? பிதாவின் வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவருடைய வாக்கு தத்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னதே அந்த வாக்கு தத்தம். அதை நீங்கள் பெற்று விட்டீர்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி நீங்கள் அனுமதித்து விட்டீர்களா? உங்கள் இருதயத்திலே வாக்கியமாக விசுவாசித்திருக்கிறீர்கள். இயேசுவே ஆண்டவர் என்று வாக்கியமாக விசுவாசித்திருக்கிறீர்கள். சொல்லாக உங்கள் காதில் வந்ததை வைத்து விசுவாசித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆவியானவர் முழுவதுமாக உங்களை ஆட்கொள்ளும்படிக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. இப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ஆவியானவரா இல்லை நீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆமென். ஆவியானவர் எனக்குள்ளே வர வேண்டும். அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் சேர்த்து 4வது ஆளாங்க ஒருத்தர் இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் 3 தான், ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆனால் அங்கே ஒரு ஆள் யார் வரணும்? 4வது ஆளாக ஒருவர் அங்கே வந்து என் வாழ்க்கையிலே எனக்குள் வாசம் பண்ணுவார் என்றால் அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறும். ஏன்னா அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி நிறைவேற்றுவர் பக்கமாகவே என்னை என்ன செய்திருவார்? அழைத்து கொண்டு போவார். யாரு? ஆவியானவர். ஒரு நாளும் என்னை திசை திரும்ப விட மாட்டார். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இடத்துல தான் பாவம் இல்லாமல் இருக்கும். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இடத்துல தான் மாம்ச கிரியைகள் வேலை செய்யாமல் இருக்கும். ஆவியானவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்கிற இடத்துல தான் எதிரிட்டு வருகிற பிசாசின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவரை நான் அனுமதிச்சிட்டேன்னா அவர் என்னை அதற்கு ஏற்றபடி, ஒரு தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே அறிந்தவருக்கு இந்த ஆவியானவர் மூலமாக என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். ஏனென்றால் பிதாவின் வாக்கு தத்தமே என்னதுன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அப்போ என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றும் கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 5:17 படி நம் ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றுவதற்கே வந்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றும் கர்த்தராக, இந்த 11 மாதங்கள் நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆண்டவர் சொன்னது போல உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார் என்றால் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, எனக்கு நிறைவேற்றுகிறவரே, என்னுடையது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறவரே, எனக்கானதை நிறைவேற்றுவதற்கு தடையாக நான் அன்பு பாராட்டுதல் குறைவாக இருந்தால் எனக்கு அன்பை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க பரிசுத்த ஆவி, பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? பரிசுத்த ஆவியை பெறுதல். இப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியை பெறுதல். பரிசுத்த ஆவியை நான் பெற்ற உடனே ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற விட்டுட்டேன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே எனக்குள்ள என்ன வந்துருமா சேர்ந்து? அவ்வளோதான். இப்போ 2 ராஜரிக பிரமாணமும் நிறைவேறும், பிதாவின் வாக்கு தத்தமும் சக்ஸஸ் ஆயிரும், எனக்கு உன்னது எல்லாம் நிறைவேறிடும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? அப்போ எனக்குள்ளது நிறைவேறாததுக்கு காரணம் என்னென்னா எனக்குள்ள தேவ அன்பு இல்லை. எனக்குள்ள தேவ அன்பு வரணும்னா அதுக்கு யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் தேவ அன்பு வரும். ஏன்னா அவருடையது, அவர் பிதாவினிடத்திலிருந்து வருகிறபடினால் பிதாவினுடைய அன்பை யாருக்குள்ளே வச்சுருவார்? நமக்குள்ளே வச்சுருவார்.
நமக்குள்ள வச்சு அந்த அன்பு மிகுதியினால நம்ம எல்லாரையும் அவர் எதிர்பார்க்கிறபடியான ராஜரீக பிரமாணத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் எடுக்கும்போது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய அன்பு வெளிப்பாடு யார்கிட்டையாவது குறைவாக இருந்துச்சுன்னா நான் அதை சரிப்படுத்திடுறேன். ஆண்டவரே யாரையாவது நேசிக்காமல் இருந்தேன்னா சரியாக என்ன செய்கிறேன், உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக நேசிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? ஆண்டவரே எனக்குள்ளே நீர் பிதாவின் வாக்குத்தத்தம் பெறுவதற்கு அந்த ஆவியானவரை பெறுவது மாத்திரமல்ல, தேவ அன்பு எங்களுக்குள்ளே வரட்டும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் நிறைவேற்றும் கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சகலமும் உங்களுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் எப்படி நல் வார்த்தைகள், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லையோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையிலையும் ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முடியும் பொழுது நீங்கள் சாட்சியாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.